அதிமுக கூட்டணி நிச்சயமாக தோல்வியை தழுவும் என்று கூறியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எந்த காலத்திலும் சூரியனை வீழ்த்த முடியாது என்று திமுக குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார். நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் தாழையூத்தில் தமிழ்நாடு தலைகுனியாது தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட திமுக பொறுப்பாளர் அப்துல் வஹாப் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதில் தேவாலய பணியாளர்கள், உபதேசியார்கள் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த், மேயர் ராமகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாலை ராஜா, மாநகர திமுக செயலாளர் தினேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம் 100 ஆண்டுகளுக்கு பின்னர் எதிர்கால தலைமுறையினரும் பயன்பெறும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக கூறினார். இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்குண்டு கிடக்கிறது. அதன் பொதுச் செயலராக தனக்குத்தானே முகடம் சுற்றி கொண்ட எடப்பாடி பழனிசாமி தேசிய அளவில் ஒரு கட்சி உருவாக்கியிருக்காங்க, கூட்டணி. அந்த கூட்டணி தோத்துருவோம், கண்டிப்பாக தோல்வியை தழுவ போகிறோன்னு சொல்லி யாரோ கூட்டணிக்கு கூட்டிருக்க. ஐயோ நான் வரமாட்டேன், உங்களோட சேர்ந்த நான் தோல்வி அடைஞ்சிருன்னு சொல்லி ஒதுங்குகிற காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தை பூமியை ஆளுகின்ற கோள்கள் 9 கோள்கள் தான் இன்றைக்கி இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த கோள் சூரியன். சக்தி வாய்ந்த சூரியன். எந்த காலத்திலும் சூரியன் வெல்வதற்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த நாடும் இல்லை என்ற நிலை இருக்கிறது. முன்னதாக நெல்லை வீரவநல்லூரில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஆவுடையப்பன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது தாம் ஆதரவு வழங்கியதால் தான் அதிமுக அரசு நீடித்தது என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளித்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றியதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். அப்பொழுது என்னுடைய தயவில் அவருக்கு அளித்த 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவினால்தான் அந்த கவர்மெண்ட், அந்த அரசு தப்பி பிடித்திருக்கு. அதான் 4 வருஷம் அவர் ஆட்சி. அன்றைக்கு நான் எதிர்த்திருந்தால், பழனிசாமிக்கு ஆதரவு இல்லாத நிலை நான் ஏற்படுத்தியிருந்தால் அன்றைக்கு ஆட்சி கவர்ந்து நான் செஞ்ச அரசியல் ரீதியாக பெரிய தப்பு. இருக்கலாம் ஒரு தவறான ஆளுக்கு ஆதரவு முதலமைச்சராக அவரை காப்பாற்றியதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அப்படி ஒரு மோசமான ஆள். ஒன்றிய அரசு உரிய நிதியை தர மறுத்தும் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு வியத்தகு வளர்ச்சியை அடைந்துள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டுமென மக்கள் தீர்ப்பு எழுதி விட்டார்கள் என்றும் அவர் கூறினார்.